பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் என்னுடைய மாலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் சுயசார்பு வகுப்புகள் 6வது நாளான இன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டெக்னிக்கலா நம்ம ஃபுல்லா பேசல அப்படின்னா கூட ஓரளவுக்கு நம்ம டச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்ம பேச போறது எப்படின்னா, நம்மளோட எனர்ஜியை தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மெடிடேஷன் பண்றோம், நம்ம அதுக்கப்புறம் திருப்பியும் நான் ஒர்க் பிளேஸ் போவேன், இல்லைன்னா பிசினஸ் பண்ண போவேன், இல்ல என்னோட ஃபேமிலியோட இருப்பேன், இல்ல ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்னோட எனர்ஜி எப்படி நான் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ நம்ம பண்ணுனா நம்ம அந்த சோல் கான்சியஸ்லயே நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கறத தான் நம்ம அதுக்கு குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணலாம். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு அது ஹெல்ப் பண்ணுனத சில விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுக்கு மேலையும் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணு சரின்னு படும், உங்களுக்கு அதை வேற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கும். சோ அதை நீங்க ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நீட் அனாலிசிஸ் அப்படிங்கறத நீங்க பண்ணிக்கணும். அதாவது நீட்னா உங்களுக்கு எது தேவை, எப்படி தேவை, என்ன மாதிரி நீங்க பண்ணுனா உங்களோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிக்க முடியும், அதாவது சேமிச்சு வச்சுக்க முடியும், அந்த சோல் கான்சியஸ்லயே நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி என்ன அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அது எப்பவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதுல இருக்கிறது கோமதி சொல்லிட்டா, அதனால இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள நீங்க வர வர என்ன அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகணும். அதையும் நம்ம டேப் பண்ணி நம்ம வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு சிலை செய்யறதோ, இல்ல நல்லா அழகா டிராயிங் பண்றதோ, இல்ல கலரிங் பண்றதோ அப்படிங்கிறது மட்டும் இல்ல. வித்தியாசமா சமைக்கிறது, வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணிக்கிறது, என்னுடைய சிந்தனையில புதுமையை நான் கொண்டுட்டு வர்றது, அந்த சிந்தனையில புதுமை கொண்டுட்டு எப்படி சொன்னா அது எனக்கு புரியும், அதை எப்படி சொன்னா மத்தவங்களுக்கு அது புரிய வைக்க முடியும் அப்படின்னு மாத்தி யோசிக்கிறதும் கிரியேட்டிவிட்டி தான். சோ அந்த மாத்தி யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையை நம்ம வளர்த்திக்கிறதுக்கு நிறைய சத்சங்கம், சுவாத்தியாயா, தியானம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வேணும். அதனால அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப எனக்கு எப்படி பண்ணுனா எனக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுங்க. பட் இது என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும், ஒரு தூண்டுதலா உங்களுக்கு இது இருக்கும், ஒரு தொடக்கமா இது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்படி கூட இப்படி செஞ்சா நம்ம எனர்ஜி சஸ்டெயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? அதனால இதை நான் குட்டி குட்டி விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, நோ சீரியல் அட் ஹோம். சாரி, இது சீரியல் அப்படிங்கிறது நாட் அகெயின்ஸ்ட் எனி சினிமாஸ் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி கிடையாது. அதை கண்டினியூஸா நான் பாக்குறதுனால எனக்குள்ள என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கவலை, துக்கம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதனால எனக்குள்ள அந்த அக்ரெசிவ், அதாவது நிறைய, ஏன்னா என் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறப்ப அது திருப்பியும் அது அக்ரெசிவ் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால லெட் மீ நாட் வாட்ச் மச் ஆஃப் த சீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டு ஐ ஃபெல்ட் நோ மோர் சீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான மூவிஸ் எல்லாம் ரொம்ப பாக்குறது, அப்புறம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற மூவிஸ் பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நியூஸ் இன்ஃபர்மேஷனுக்காக நான் நியூஸ் பாக்குறது, அதே ரொம்ப அனலைஸ் பண்ணி அதையே திரும்ப 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 போட்டு கேட்டுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ஃபியர் கிரியேட் பண்ணுச்சு. அதனால அதையும் நான் கட் டவுன் பண்ணினேன். அப்ப அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. சரி, இதெல்லாம் கட் டவுன் பண்ணுனது இதெல்லாம் அப்படின்னா எப்படி நான் கன்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதை கட் டவுன் பண்ணிட்டு வேற என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் நான் மௌனம் தேவையான இடத்துல மட்டும் தான் நம்ம பேசணும், தேவையில்லைன்னா நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபியர்ங்கிற கான்செப்ட் நம்ம வச்சுக்க கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. ஏன்னா தேவையான இடத்துலதான் நமக்கு பயங்கிறது இருக்கணும். அனாவசியமா நம்ம ஃபியர் வச்சுக்கூடாது. ஃபியர் இல்லாம இருக்காது, கண்டிப்பா எங்காவது ஒரு இடத்துல தேவையான இடத்துல ஃபியர் நமக்கு வரும். பட் அந்த ஃபியர் எப்போ, அதாவது அது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு, நம்மள ரொம்ப பாதிக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபியருங்கிறது இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நோ சொல்றதுக்கு நிறைய இடத்துல நிறைய இடத்துல சொல்ல தெரியாம அதுல ட்ராப் ஆகி
இருந்த டைம் எல்லாம் இருக்கு. அதுல வந்து நோ சொல்றதுக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா தாட்சண்யம் பாக்குறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஐயோ கேக்குறாங்களே ஹெல்ப் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்சண்யம் அப்படிங்கிறதுல வந்து நான் ட்ராப் ஆயிருக்கேன். ஸோ அதனால நோ சொல்றதுக்கு நான் வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கம்பேஷனேட்டா இருக்கிறது, ரொம்ப கருணை உள்ளம் வாய்ந்ததா இருக்கிறது. அதை குறைச்சி மிடில் பாத்துக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வந்துக்கணும். மிடில் பாத்துங்கிறது வந்து 100% ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் மைண்ட் வந்து பிளாங்கா வச்சுக்கிறது. கன்ஃபியூஷன் அப்படின்னு ஏதாவது நிறைய திங்கிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை வந்து ரொம்ப மினிமலைஸ் பண்றது, ரொம்ப 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 குறைச்சிடுறது. அதாவது தேவைங்கிற அளவுக்கு மட்டும்தான் சிந்திக்கிறது, அதுக்கு மேல சிந்திக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலர். அப்ப அது பிராக்டிஸ் பண்ண என்னாச்சு அப்படின்னா அந்த ஃபோர்த் ஐ அப்படிங்கிறது, அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஷார்ப்பன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ மைண்ட் வாய்ஸ் குறைஞ்சு 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 கடைசியில அந்த இன்னர் வாய்ஸ் வந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏதாவது ஒண்ணு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணா கூட அந்த இன்னர் கைடன்ஸ் வந்து டக்குன்னு நீ எதா இருந்தாலும் இப்ப ஈவன் அது வந்து கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்னா கூட they made me to listen to that. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்காக இதை முடிச்சிரு, இதை கம்ப்ளீட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதை சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரியும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அதே மாதிரி கான்சியஸா இருக்கிறது, கம்பேர் பண்ணிக்க கூட கம்பல்சரி கம்பாரிசன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோ கம்பாரிசன் நோ கம்பாரிசன். அது வந்து எந்த இடத்துலயுமே வந்து யாரையுமே வந்து கம்பேர் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலர். அதுலயும் வந்து வீட்லயும் நாங்க எல்லாருமே அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா வந்து யுனிக் பர்சனாலிட்டிஸ். அந்த பர்சனாலிட்டிஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், இஃப் எனிதிங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம கொண்டுட்டு வந்துக்கிறது. அந்த மாதிரி அந்த கம்பேரிசன்ங்கிறது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நோ கில்ட் கான்சியஸ். குற்ற உணர்வு அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. குற்ற உணர்வு வச்சுக்கவே கூடாது. தப்பே செஞ்சிருந்தாலுமே ஓகே தப்புதான், ஆமா செஞ்சுட்டேன், என்ன பண்றது, ஓகே இது நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் வந்து அதுக்காக குற்ற உணர்வு வச்சுக்க கூடாது. பட் அதனால வரக்கூடிய லெசனை வந்து மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நோ சொல்லாம நம்ம நிறைய இடத்துல வந்து நான் ட்ராப் ஆயிருக்கேன். அதனால வந்து நான் நிறைய வந்து நிறைய இமோஷனல் பெயின் ஹர்ட் எல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணப்போ அப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன், லெட் மீ நாட் ஃபீல் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இனிமே தவிர நம்ம எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம போக கூடாது. இட் இஸ் a வெரி பிக் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த கான்சியஸா அதற்கு அந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது எடுக்கிறது. இந்த மாதிரியான குட்டி குட்டி எக்ஸசைசஸ் நான் வந்து ரெகுலரா பண்றதுனால அதே மாதிரி வெரி கான்சியஸ் அபவுட் என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து நோ ஜெலஸ் அப்படிங்கிறது இல்ல, ஈகோ இருக்கான்னு சொல்லிட்டு கம்பல்சரி செக் பண்ணி பாக்குறது. அதே மாதிரி கிரேவிங், அதாவது எனக்கு பணம் வேணும் பணம் வேணும், பணம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்னு கிரேவ் இருக்கும். பணத்து மேல கிரேவ் இருக்கும், ஃபுட்டு மேல கிரேவ் இருக்கும், ஸ்வீட் மேல கிரேவ் இருக்கும், அப்புறம் வந்து பீப்புள் மேல கிரேவ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேல கிரேவ், ஒரு வெறித்தனமான ஒரு ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவ் இல்லாம இருக்கான்னு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நாட் இன்டு எனி ரேஸ். இப்ப நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் படிக்கிறேன், ஓகே நான் படிக்கிறேன், என்ன படிக்கணுமோ நான் படிக்கிறேன், எனக்கு என்னால எஃபோர்ட் போட முடியும், எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுதோ அந்த அளவுக்கு நான் நிச்சயமா எஃபோர்ட் போடுறேன். பட் நான் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்க அதுக்காக நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி வந்து கிடையவே கிடையாது. நோ ரேஸ் அட் ஆல். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வேலைக்கு போறாங்க, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஆனா நீ படிச்சுட்டு வீட்டுல இருக்க, நீ என்ன பணம் சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீ வந்து இவ்வளவு படிச்சிருக்க, என்ன இத்தனை நாள் வேலைக்கு போன, இவ்வளவு சம்பாதிக்காம வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி தியான கிளாஸ் நடத்திட்டு இருக்கியாமா, இதுல என்ன உனக்கு வருமானம் வருது, இப்படி எல்லாமே எனக்கு கேட்டிருக்காங்க. அதுல என்ன உனக்கு வருமானம் வருது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் வந்து அந்த டைம்ல எல்லாம் ஐ நெவர் காட் டிஸ்டர்ப் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து என்னன்னா இல்ல வாட் ஐ நீட் ஐ எம் டூயிங் இட் அப்படிங்கிறதுல அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு வந்து வச்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது அப்படின்னா அது வந்து நோ ரேஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நான் போனதுனாலதான். ஏன்னா சப்போஸ் வந்து நான் ரேஸ்க்குள்ள நான் போறேன் அப்படின்னாலோ இல்ல நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலோ அதனால நான் நிறைய சேலஞ்சஸ் தான் நான் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல சேலஞ்சஸ் மீட் பண்றேன் அப்படிங்கிறத விட என்னுடைய சோல் கான்சியஸ்ல இருந்து என்னோட அந்த சோல்ங்கிற அலைன்மெண்ட்ல இருந்து தள்ளி நான் வந்து தேர்ட் டைமென்ஷன் அந்த மெட்டீரியலிஸ்டிக் சொபிஸ்டிகேஷனுக்குள்ள நான் வரேன். அப்ப வந்து அந்த சொபிஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அது சொகுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பணம் சம்பாதிக்கலாம்
ஓடலாம், நிறைய அங்க போலாம், இங்க போலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இடத்துல ட்ராப் ஆகி நிக்கும் போது, ஐய்யய்யோ! நம்ம என்னமோ பண்ண வந்தது நம்ம மறந்துட்டு இத பண்ணிட்டு இருக்கோமே! அத ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து அந்த கர்மிக் லூப்க்குள்ள நம்ம போய் சிக்கும்போது, அடி விழுந்து நமக்கு அது இது என்னன்னு ஞாபகப்படுத்துவாங்க. அப்ப அதுக்கு வந்து ஐய்யய்யோ! நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆ ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி ரிக்ரெட்ஸ்க்குள்ள போகாம, அத எப்படி கான்ஷியஸ் டிசிஷனா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ வந்து கொண்டுட்டு வந்தது வந்து மெடிடேஷன் தான். ஸோ அந்த விழிப்புணர்வோட நம்ம வந்து செயல்படுறோமா? இப்ப வந்து நான் ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா, அது சோல் கான்ஷியஸ்ல இருந்து பேசுறேனா? இல்ல என்ன வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும்னு நான் பேசுறேன்னா, இல்ல நான் வந்து நிஜமாலுமே இதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் பேசுறேனா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அது அந்த இன்டென்ஷன செக் பண்ணிக்கிறது. 100% இன்டென்ஷன வந்து செக் பண்றது. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த சத்தியம், அந்த சோல் சயன்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகவே கூடாது. அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுனால, அந்த சோல் கான்ஷியஸ்ல இருந்து மட்டும் தான் நம்ம வந்து பேசுறோம். இப்ப நான் மட்டும் தான் அப்படி பேசுறேனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் அத வந்து பழக ஆரம்பிச்சுட்டாங்க. இனிஷியலா வந்து நான் பேசுறது வந்து டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும். யாருனாலயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. எனக்கும் நிறைய பேக் பைட்டிங், கிரிட்டிசிசம் எல்லாமே இருந்துச்சு. என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஃப்ளிக்கர் ஆயி ஃப்ளக்சுவேட் ஆன காலமும் இருக்கு. பட் ஸ்டில் ஐ வாஸ் வெரி பேஷண்ட். அந்த டைம்ல வந்து நாம வந்து இல்ல நம்ம சத்தியத்தோட ஒன்றி இருக்கணும். நம்மள பார்த்து தான் மத்தவங்க பழகுவாங்க. நம்ம வந்து வேலைக்காரன் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க இல்லையா? மதி கோட் பண்ணுன அதே எக்ஸாம்பிள் தான். செயல் ஒன்று தான் வந்து சிறந்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செயல்ல நம்ம காட்டிட்டே இருக்கலாம். இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் சோ மெனி சேலஞ்சஸ் நம்ம வந்து நம்ம செயல்ல சத்தியத்தை நம்ம சத்தியமா ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். எந்த இடத்துலயும் நம்ம சோல் கான்சியஸை நம்ம வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம வந்து அதுல ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுக்கும்போது இனிஷியலா நிறைய நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட வரத்தான் செய்யும். ஆனா அவங்க வந்து லேட்டர் வந்து அவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம உண்மையாலுமே சத்தியத்துக்காக வேலை செய்யறோம் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல நம்மள பிடிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் கூட அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்க நம்ம கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்குவாங்க. சே இவ்வளவு நல்ல ஞானத்தோட இவங்க இருக்காங்க, நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. சத்தியத்தை ஃபாலோ பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நமக்கு நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வரதான் செய்யும். அதையும் தாண்டி நீங்க சத்தியத்தோட ஒன்றி இருங்க. அதுக்கு உண்டான ரிவார்ட் நிச்சயமா நமக்கு இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுல எல்லாம் டவுட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால எவ்வளவு வலி வந்ததுனாலும் நிச்சயமா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு புரிஞ்சுதானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அப்லிஃப்ட் ஆகத்தானே செய்வாங்க, அவங்களும் க்ரோ ஆகணும் இல்லையா? அவங்க சோல் லெசன்ல வந்து அவங்க கண்டிப்பா வந்து மேல வந்துதானே ஆகணும். அப்போ ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. சரி அப்படியும் புரியல, இந்த ஜென்மம் ஃபுல்லா புரியவே இல்லை அப்படின்னாலும் தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட் ஆல். நமக்கு வந்து அவங்க திருப்பி வருவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நோ அது வேண்டாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட் ஆல். இப்ப நீங்க வந்து யாராவது வந்து கோமதியை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கோமதிங்க பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். திட்டினாலும் அதே கோமதி தான், பாராட்டினாலும் அதே கோமதி தான். எந்த விதத்திலையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அந்த நம்ம மிடில் பாத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கறதுல வந்து அதுக்கும் நான் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எகெயின் தி சேம் திங், மெடிடேஷன், சுவாத்தியாயா, சத்சங்கம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரி இந்த 3 எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஓகே. பட் நான் மிடில் பாத்துல தான் இருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பாத்துக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் ஈவென்ட்ஸ்ல, அதாவது வாழ்க்கையில வரக்கூடிய நிகழ்வுகள்ல நான் பங்கேற்கிறது. இப்ப வந்து சீத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்கு. ஆனா நான் வந்து நான் காட்டிலேயே இருந்துக்கிறேன், வனவாசியா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷி டுக் பார்ட் இன் த ஃபேமிலி லைஃப். அவங்க அதனாலதான் வந்து அவங்க ராவணனை போய் அவங்க மீட் பண்ண முடிஞ்சது, பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப் ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணணும், நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகணும், நிறைய என்னென்ன ஈவென்ட்ஸ் வருதோ, எந்த மாதிரியான ஈவென்ட்ஸ் இருந்தாலும் சரி, பேட் ஈவென்ட்ஸ் ஆர் குட் ஈவென்ட்ஸ் எது இருந்ததுனாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல நம்ம எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாமளே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுல வந்து ஷார்ட் கமிங்ஸ் வரட்டும், அப்பதானே நான் தெரிஞ்சுக்குவேன் நான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஹேஸ் டு
ஹேப்பன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அந்த லைஃப் ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இத வந்து நாங்க கான்ஷியஸா டெசிஷன் எடுத்தோம். அதனால வி நெவர் மிஸ் எனி ஃபங்ஷன்ஸ் ஆர் எனி ஈவென்ட்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறது. அதுல அங்க போயிட்டு நான் எப்படி பேசுறேன், என்னோட வாக்ஷேத்திரம் எப்படி இருக்கு, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க 100% நான் மெடிடேட்டரா இருப்பாங்க. அவங்க பேசும்போது அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன், அந்த இடத்துலயும் என்னோட சோல் கான்ஷியஸை நான் மிஸ் பண்ணாம இருக்கேனா. இது ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நான் மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட். ஈவன் மை டாட்டர் ஆல்சோ, அவங்களுக்கும் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஷீஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படிதான். பட் வி கான்சியஸ்லி டூ இட். நாங்கள் வந்து அந்த சோல் கான்சியஸை விட்டுட்டு நாங்கள் பேசாம நிஜமாலுமே அந்த இடத்துல வந்து நாங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கா ஸ்டிக் ஆன் பண்றோமா இல்ல சோல் கான்சியஸ்ல இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தள்ளி இருந்து ஒரு தேர்ட் பர்சனா நின்று நாங்க எங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நாங்க லைஃப் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போதுதான் தெரியுது நிஜமாலுமே. அப்பதான் வந்து பத்ரிஜி சொன்னது வந்து புரியுது. என்ன அப்படின்னா, நிர்வாணா அட் சம்சாரா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, வீட்டுல கம்ஃபர்டபுளா யாருமே இல்லாம தனியா ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்ல டிவி பார்த்துக்கிட்டோ சும்மா ஒரு ஒரு இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம யாருங்கிறது தெரியவே இல்லை. இதே லைஃப் ஈவெண்ட்ஸ் வரும். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, கஷ்டமே வரக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு செஷன்ல வந்து நான் சொன்னேன், ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஐயோ நான் இதுக்கு போனா அப்செட் ஆயிருவேன், அதனால என்னால முடியாதுடா சாமி, நான் சமைச்சுக்கிது என்ன சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் சமைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம செய்வோம். இந்த மாதிரி நீங்க வந்து சமைக்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஐயோ இந்த செஷன்ல வந்து பேச சொல்றாங்கப்பா, ஐயோ தப்பா பேசிட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், அதாவது அந்த துக்கம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்புறம் நமக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா, நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனமும் அதே மாதிரி தான். கான்சியஸா நாங்க வந்து இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதாவது டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே எந்த ஈவெண்ட்ஸ்லயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டோம். அதே மாதிரி புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்க் பிளேஸ் போனாலோ, நான் ஒர்க் பிளேஸ் அதிகமா கோட் பண்றதுக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங், அதனால சொல்றேன். புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பயம் வந்துரும், பண்ண முடியாது. ஆனா இல்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்து நாம தான் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும், அந்த அந்த சேரை விட்டு அசையாம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆட்டு மந்தையில ஒருத்தரா நம்ம இருந்துகிட்டே இருப்போம். பட் ஆஸ் அ மாஸ்டர் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அந்த ஒரு சேலஞ்சை எடுக்கிறதுக்கான தைரியம், அசாத்தியமான நம்பிக்கை சின்னதா கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சும்மா போய் ஒரு கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஐயோ நான் போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஆனா அதையும் நம்ம பிரேக் பண்ணிட்டு நம்ம போகணும். இப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஐயா நான் வந்து என்ன பண்றேன், நல்லா வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி எது ஒண்ணுக்குனாலும் ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். அந்த பெசிமிஸ்டிக் அப்ரோச், அதாவது நெகட்டிவ் அப்ரோச், ஒரு எதிர்மறையான அணுகுமுறை அப்படின்னு சொல்றது. அந்த எதிர்மறையான அணுகுமுறையை வந்து we consciously changed into the positive approach friends. நாங்க அதை கான்சியஸா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா we identified it. இது வந்து எங்க கிட்ட இருக்கு, இந்த ஃப்ளா இருக்கு, இதை நான் சேஞ்ச் பண்ணணும். மாமியார் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி எனக்குள்ள இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண உடனேயே ஐ கான்சியஸ்லி சேஞ்ச்ட் இட். நிஜமா நான் கான்சியஸா சேஞ்ச் பண்ணேன். ஈவன் நானும் ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் பீயிங் தான். நானும் ஒரு சராசரி மருமகளா தான் இருந்தேன். எனக்கும் அந்த ஃப்ரிக்ஷன், அந்த கோல்டு வார் எனக்குள்ள நான் வச்சுட்டேன். அதாவது அவங்க எதுவும் பேசுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்ல. ஆனா நானா நீயாங்கிற அந்த போட்டி இருக்கும். அந்த போட்டி வந்து நமக்கு, அப்ப நாமளே இப்படி வந்து பிஹேவ் பண்ணுனா அப்ப எப்படி மத்தவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் இட். அப்ப நான் உட்காந்து என்னோட இமோஷன்ஸோட நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணினேன். அப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ மை காட் நாமளே இந்த ஃப்ளா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கான்சியஸா சேஞ்ச் பண்ணி லெட் மீ நாட் ஹேவ் தட் ஃப்ரிக்ஷன். அவங்களுக்கு புரியுது புரியல, தட் இஸ் ஆல் தேர் ப்ராப்ளம். ஆனா நாம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அதை கான்சியஸா நான் வந்து சேஞ்ச் பண்ணினது அப்படிங்கறது வந்து நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கேயோ ஸ்லிப் ஆயிட்டேன். அந்த ஓகே. சோ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கான்சியஸா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு இமோஷனா வந்து என்ன நெகட்டிவ் இமோஷன் இருக்கு, அதை எப்படி நான் அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு உட்கார்ந்து எனக்குள்ள நான் ஸ்டடி பண்றது, அதை என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, எனக்குள்ளேயே நான் போய், ஏன்னா இது வந்து அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு. அது வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து எனக்கு வந்து எங்க ஸ்கூலுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து போகும். பிகாஸ் அவங்க வந்து கலைமகள் கல்வி நிலையம் அப்படிங்கிற ஸ்கூல்
ஈரோட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ். நான் படிக்கும் போது அந்த ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு நோட் கொடுப்பாங்க, ஒரு புக் மாதிரி புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட் வந்து ஆத்ம பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து டெய்லி நைட் வந்து அது ஆக்சுவலா வந்து சின்சியரா நம்ம பண்ணணும். பட் அதை வாங்கி வச்சுக்குவோம். சம்டைம்ஸ் சின்சியரா பண்ணுவோம், சம்டைம்ஸ் அப்ப ஸ்கூல் கோயிங்கனால அது அது அந்த அளவுக்கு தெரியல. பட் அதோட இம்பாக்ட் வந்து ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறமோ ஒரு ஒர்க் பிளேஸ் போனதுக்கு அப்புறமோ அதோட தாக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. எப்படின்னா நம்மள நாமளே பரிசோதனை பண்ணணும். இன்னைக்கு காலையில இருந்து நான் என்ன பண்ணினேன், என்னென்ன ஒர்க் பண்ணினேன், எப்படி நான் பேசினேன், என்ன பேசினேன், யார்கிட்ட பேசினேன், எப்படி இமோஷன்ஸை வந்து ஹர்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த மீ டைம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி குரூப்ல வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேகிங்க்கு நான் ஏன் அந்த லேக் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது அது கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். சோ அந்த ரீசனை எப்படி நான் சரி பண்றது அப்படிங்கிறப்போ அது வந்து ஒருவேளை வலியா இருக்கும், இல்லைன்னா இது ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது மெடிடேஷன் செய்யும் போது அதுக்கான ஆன்சர் 100% கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது, எது ஒண்ணுக்குனாலும் ஷார்ட் டெம்பர் ஆகி கோவப்படுறது, ரியாக்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதை கான்சியஸா வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, நாமளே நாம நிதானிக்க பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சது. அதே மாதிரி இமோஷன்ஸ் வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன நினைச்சிட்டேன்னா ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட் பை சம்ஒன் எல்ஸ். எப்படின்னா இமோஷன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் பத்ரிஜி கிட்ட வந்து என்ன பத்ரிஜி இப்படி சொல்றாங்க நோ இமோஷன்ஸ்னு. அப்ப வந்து பத்ரிஜி கேட்டார், இமோஷன்ஸ் இல்லாம எப்படி பாபா இருக்கிறது அப்படின்னாங்க. இமோஷன்ஸ்னாலதான் மொத்த கிரியேஷனுமே சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு, இமோஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இமோஷனையும் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு, நான் அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னா நான் வெளியில படிக்கிறது இல்லை, எனக்குள்ள பூந்து நான் உள்ள போய் அந்த இமோஷன்ஸ் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பாக்குறது தான். அந்த இமோஷன்ஸ் வந்து அது எப்படி தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். அதை வந்து மத்தவங்களுக்கும் அதே மாதிரி இமோஷன்ஸ் இருக்கும், அந்த இமோஷன்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த ஒரு புரிதலும் வந்து கொண்டுட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த இமோஷன்ஸ் வந்து இப்ப சப்போஸ் நம்ம கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்மள ஹர்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மள திட்டுவாங்க, பயங்கரமா ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, இல்ல பேக் ஸ்டாப்பிங் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஒரு பர்சனை வந்து ஏன் அவங்க வந்து நம்மள இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மூச்சு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு வலி, வேதனை, அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய ஏதோ ஒரு பற்றாக்குறை, அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும்னு இருந்தது வந்து கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் அது எல்லாமே. ஆனா நாமளும் அப்ப ஓகே அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நாமளும் அந்த மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோமா அப்படின்னு சொல்லி நாமளே உள்ள உற்று நோக்கி நம்ம பார்க்கணும். உற்று நோக்கி நம்ம பார்க்கும்போது அந்த ஆதங்கம் எனக்குள்ளேயும் இருந்திருக்கு, சில விஷயங்கள்ல இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை தெரிஞ்சப்போ ஈகோ இல்லாம ஆமா எனக்குள்ளேயும் அது இருந்திருக்கு. சோ நான் என்ன பண்ணணும், நல்ல வேளை நான் மெடிடேஷன் கத்துக்கிட்டேன், நல்ல வேளை நான் புத்தகம் வாசிக்கிறது பழகிக்கிட்டேன், நல்ல வேளை மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு நான் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த ஆதங்கத்துக்கான விடை என்னன்னு நானே கண்டுபிடிக்கும் போது அப்ப எனக்கான புரிதல் எனக்கு வருது. அப்ப நான் வந்து மத்தவங்களுக்கு அந்த மாதிரி என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி நீ கோவப்படு, பேசு, எல்லாம் பண்ணு, நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து சைலன்ஸ்குள்ள போயிருவேன், நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் காம் டவுன் பண்ணிக்கவும், என்னையே நான் நிதானிக்கவும் எனக்கு வந்து மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல, குட்டி குட்டி விஷயத்துல போக்கஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எடுத்து வைக்கிறது ஒரு ஸ்டெப் தான், ஆனா அதை வந்து முழு மனசா, சத்தியத்தோட, சோல் கான்சியஸோட, சோல் சயின்ஸோட, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸோட நம்ம வந்து அந்த ஆன்ம விஞ்ஞானத்தோட நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் நாளைக்கு 2 ஸ்டெப் ஆகும், 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், இப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். சோ நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதை செய்யணும். அதுல இந்த மாதிரி கான்சியஸா உணர்வு நிலையோட முடிவெடுக்கிறதுக்கு வந்து இருந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவோ சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறது, அதாவது ஆன்மீக அறிவியல் மனநிலை அப்படிங்கிறது. இதை நமக்கு கொடுத்தது வந்து நம்மளோட பித்தாமகர் பத்ரிஜி தான். ஏன்னா அந்த ஃப்ரேஸ் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு பயங்கரமா. ஏன்னா எந்த இடத்துலயும் அந்த ஸ்பிரிச்சுவோ சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறத நம்ம லூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான். சரி அந்த 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 ஆன்மீக அறிவியல் அணுகுமுறை மனநிலை அப்படிங்கறத வந்து நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு நான் எந்த அளவுக்கு சத்தியத்தை பத்தி, அந்த ஆன்மீகத்தை பத்தியும் அறிவியலை பத்தியும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அதை அப்ளை பண்ண முடியும்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு நாம நிறைய ஸ்டடி பண்ணணும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அது வந்து 1 வருஷத்துலயும் நடக்கலாம், 10 வருஷமும் ஆகலாம், 15 வருஷமும் ஆகலாம், ஒரு ஜென்மமே ஆகலாம். பட் கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட். நம்ம அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பேன், எனக்கு எல்லாமே சொகுசா தானே இருக்கு அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னா, ஓகே ஃபைன் இருங்க. யார் வேண்டான்னு சொன்னா? உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏன் செய்யலைன்னு உங்களை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உங்க சுதந்திரத்துல எந்த மாஸ்டரும் வந்து உங்களை தலையிடவே மாட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதுவுமே செய்யாம சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா யாரும் கேட்க மாட்டாங்க. பத்திரிஜி வந்து பத்திரிஜி வருவாரு, இது பாப்பாங்க, இது சோம்பேறி இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. என்ன பார்க்க மாட்டார், அவ்வளவுதான். என்னைக்கு நான் வந்து தெளிஞ்சு வந்து வரணும், அப்ப அவங்களுக்கு வந்து அப்ப பத்திரிஜி இருந்தா நம்ம பார்க்கலாம். இல்ல பத்திரிஜி மிஸ் பண்ணிட்டோம்னா, அப்ப அதுக்கு உண்டான பேமெண்ட் எல்லாம் குடுத்துட்டு, அந்த பல யுகங்கள்லாம் காத்திருக்கணும். ஏன்னா யுக புருஷர்கள் வந்து அடிக்கடி தோண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யுகங்கள் யுகங்களுக்கு தான் அவங்க தோணுவாங்க. அப்ப வந்து யோசிச்சு பாருங்க. அந்த யுக புருஷர்கள் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம அவங்கள எப்படி பிடிச்சுக்கணும், சிக்கன பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாரி அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சுக்க தெரியணும். அந்த எசன்ஸ் எடுத்துக்க தெரியணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது. அந்த டைம் மேனேஜ்மென்ட்ல வந்து வி டூ வெரி வெரி கான்ஷியஸ் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இப்ப டிவி பார்க்கணுமா, முழுசா உட்காந்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிவி இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு உருப்படியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காலையில இருந்து என்ன உருப்படியா பண்ணியிருக்கோம்? அதாவது ஒரு மொபைலே கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கவே மாட்டோம். ஈவன் இப்ப யாராவது இருக்கிறோம் அப்படின்னா, அத உடனே வந்து அத மானிட்டர் பண்ணி, இல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கான்ஷியஸா வி சேஞ்ச் அவர்செல்வ்ஸ். வின்னு சொல்றது வந்து என்னன்னா, நான்னு சொல்றதுக்கு ஒரு மாரி இருக்கு. அதனால வந்து வின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ வந்து வி டூ கான்ஷியஸ் டிசிஷன். நம்ம வந்து சும்மா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது, Facebook ரீல்ஸ் பார்க்கறது, Instagram பார்க்கறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து கன்டினியூஸா பார்க்கறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் நான் இன்கேஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு அந்த எனர்ஜி வந்து ரீட் ஆனா மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். ஸோ ஐ டோன்ட் சிட் அண்ட் வேஸ்ட் டைம். இந்த ஒரு குவாலிட்டிய வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டது பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் கிட்ட இருந்து தான். ஏன்னா, அவர் வந்து சும்மா இருக்கவே மாட்டாரு. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது. நீ பிசிக்கலா வேலை செஞ்சியா? உட்கார்ந்து வேலை செய். உட்கார்ந்துட்டே இருக்கியா? கொஞ்ச நேரம் போய் பிசிக்கலா வேலை செய். அந்த மாரி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நேரம் சிஸ்டம் பார்க்குறது, அதாவது ஏதாவது டைப்பிங் ஒர்க் இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் போயிட்டு இருக்கனால டைப்பிங் இருக்கும். சரி டைப் பண்ணி உட்காந்து ஒரு 1 ஹவர் இல்லன்னா ஒரு 40 மினிட்ஸ் கன்டினியூஸா ஒன் ஸ்ட்ரெச்ல நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஐ டேக் அ பிரேக். அது போய் வீட்ல கொஞ்சம் வேலைய நான் முடிச்சுட்டு வந்து திருப்பி அகைன் அந்த அந்த ஒரு அது பேலன்ஸ் பண்றதுக்காக. ஏன்னா ஐடியலா உட்கார்ந்துட்டே இருக்கோம். கைக்கு, மூளைக்கு, கண்ணுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும். பிசிக்கலா நமக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸோ டூ சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். அப்புறம் திருப்பியும் வர்றது, திருப்பியும் செய்யறது. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றது. ஸோ அதாவது எனி ஒர்க், அதாவது சப்போஸ் ஒர்க் பிளேஸ்லயே ஃப்ரீயா இருந்தா கூட ஐ நெவர் சிம்ப்ளி சிட். இப்ப எனக்கு ஃப்ரீயா இருக்கேன், லிட்டரலி எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல அப்படின்னா, லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சு ஐ ரீட் சம் புக்ஸ். அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்குவேன். சும்மா ஏதோ வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல வெரி வெரி பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி சஸ்டைனபிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா நடக்குது. அந்த சோல் கான்ஷியஸ்ல வந்து இருக்கிறதுக்கும் முடியுது அப்படிங்கிறது தான். அதனால தான் அத வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது அந்த எப்படி நம்மள அத ஆய்வு செய்யறது, எப்படி அதுக்குள்ள பூந்து அத ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியும் நமக்கு டெவலப் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். இப்ப எது ஒண்ணு பண்ணினாலும் அதுல வந்து 100% வந்து கோமதி கேட்கல கோமதி. ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் கேக்குதுங்களா? எனக்கு பிரச்சனை. கேட்கல. இல்ல கேட்கல யாருக்கு, அவங்களுக்கு ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்து கோமதி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கேக்குது.
செய்யறோமோ, நம்ம ஃபேமிலில என்னெல்லாம் நடக்குதோ, நம்ம யார் யார் எல்லாம் மீட் பண்றோமோ, என்னென்ன நிகழ்வுகள் நமக்கு பாசிட்டிவா நடக்குதோ, என்னென்ன நிகழ்வுகள் மிராக்குலஸா நடக்குதோ, என்னென்ன நிகழ்வுகள் வந்து நெகட்டிவா நடக்குதோ, இல்ல நெகட்டிவ் பீப்புள மீட் பண்றோமா, இல்ல பாசிட்டிவ் பீப்புள மீட் பண்றோமா, அத்தனைக்கும் பொறுப்பு நாம மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு புரிதலையும் நான் வந்து 100% டெவலப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து என்னன்னா இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், என்னுடைய ஃபிளா என்ன, நான் இந்த இடத்துலயாவது என்னோட வாக்ஷேத்திரம்ல தப்பு பண்ணிருக்கேனா, என்னுடைய என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்சியஸா உட்காந்து அப்சர்வ் பண்ணி நான் பார்த்து அப்புறமா தான் நான் வந்து இல்ல நான் எதுவும் பண்ணல, நான் வாஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட் கான்சியஸ் இல்லாம, கில்ட்டும் இல்லாம அதே சமயம் நம்ம தப்பும் செய்யலைங்கிற ஒரு மன உறுதியோட தன்னம்பிக்கையோட இருக்க முடியுது அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் நம்ம வந்து கான்சியஸா சிந்திக்கிறது, உணர்வு நிலையோட சிந்திக்கிறது, உணர்வு நிலையோட பேசுறது, உணர்வு நிலையோட செயல்பாட்டுல இறங்குறது, இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது பத்திரிஜி வந்து அந்த எம்ப்ளம்லயே கொடுத்திருப்பாங்க. கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலைங்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எப்படி இமோஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு இமோஷன்ஸ் இருக்கு. அந்த இமோஷன்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி வேல்யூட் அண்ட் ரெஸ்பெக்டட் அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அனுபவங்களை சொல்லும்போது கான்சியஸா அதை லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, ஒண்ணு படிக்கும் போது அந்த படிக்கிறப்ப அதுல என்ன சத்தியம் இருக்கு அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கான திறனை நம்ம வந்து வளர்த்திக்கணும். திறன்கள் பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஸ்கில்லை நான் வந்து கான்சியஸா டெவலப் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பேசுறது அதே மாதிரி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா அதுல 100% கிளாரிட்டி கொடுக்குற அளவுக்கு நம்மளே பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அந்த மாதிரி கான்சியஸா டிசிஷன் எடுத்தது. சோ இதெல்லாம் வந்து எப்ப பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் உங்களுக்குள்ள வரும். அது எப்ப பண்ணேன், எப்படி பண்ணேன்னா இதுக்காக தனித்தனியா டைம் ஒதுக்கியெல்லாம் நான் செய்யல ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்ப நான் எப்படி கிளாரிட்டியோட நான் பேசணும், என்ன சத்தியத்தை நான் கொடுக்கணும், எப்படி சொன்னா மத்தவங்களுக்கு புரியும், அது அந்த மத்தவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிறப்ப எப்படி சொன்னா எனக்கு புரியுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அது எப்படி அப்பதான் வந்து மத்தவங்களுக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு கிளாரிட்டி வரும், எனக்கு புரியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டி ஹோம்ஒர்க்ஸ் வந்து we consciously do it. அதே மாதிரி நம்மள எப்படி, அதாவது நான் வீட்டை கிளீனா வச்சுக்கிறதுல இருந்து, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்ப யூடியூப் ஓபன் பண்ணா வீட்டை எப்படி வந்து நீட்டா வச்சுக்கிறது, இல்ல மொபைல் டீடாக்ஸ் பண்ணிக்கிறது எப்படி, கேட்ஜெட்ஸ் டீடாக்ஸ் பண்ணிக்கிறது எப்படி, இதெல்லாம் வந்து நியூ தான். இதெல்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த மொபைல் கேட்ஜெட்ஸ் டீடாக்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து யாருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது வந்து நம்மளுக்கும் அப்ளிகபிள் தான் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ வந்து நான் மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்றேனா, இல்ல அது வந்து கான்சியஸா நான் குறைச்சு வச்சிருக்கேன்னா, வாட்ஸ்அப்லயே நான் உட்கார்ந்துருக்கேனா, இல்ல ஃபேஸ்புக்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேனா, சோஷியல் மீடியாவை நான் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்றேன். சோ ஐ டூ த கான்சியஸ் டெசிஷன். சோ அப்ப அதே மாதிரி இல்ல நான் இவ்வளவு நேரம் யூடியூப் ஷார்ட்ஸ் நான் பார்த்தாச்சு, லெட் மீ ஸ்டாப் இட் அப்படின்னு அப்ரப்டா நான் ஸ்டாப் பண்றது. சோ அந்த இடத்துல தான் நான் வந்து ருத்லெஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கே நான் ஹார்ஷா நான் சொல்லிக்கிறது. சோ இந்த மாதிரி கான்சியஸா ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு மூமெண்ட்லயுமே, ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அந்த கான்சியஸ்னஸ் கொண்டு வர்றது. அப்போ வந்து என்னோட உணர்வுகள் ஆகட்டும், என்னோட வார்த்தைகள் ஆகட்டும், என்னோட இன்டெலெக்டை நான் டெவலப் பண்ணிக்கிறதுல ஆகட்டும், என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல ஆகட்டும், இதனால மத்தவங்க என்ன ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம், எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஸ்பீட்ல நான் கத்துக்க முடியுமோ அந்த ஸ்பீட்ல தானே நான் கத்துக்க முடியும். நான் ஒன்னும் ரேஸ்ல இல்லையே. அதுக்கு தான் நம்ம அந்த ஆக்டிவிட்டியில கூட நம்ம பேசும்போது சொன்னோம், நம்ம எந்த ஸ்பீட்ல நம்ம வந்து நம்மளை கத்துக்கிறோம்னு அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த லேர்னிங் பேஸ், ஏன்னா என்னை பத்தி நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னை பத்தி நான் தெரிஞ்சு நான் எப்படி கத்துக்கிறேன், எனக்கு எப்படி அது ப்ராசஸ் ஆகுது. சில பேர் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வந்து இப்படிதான் அவங்க பேச போறாங்க அப்படின்னு அப்படி அப்ரப்டா கண்டுபிடிச்சு அவங்க சொல்லுவாங்க. பட் என்னால அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. அதுல வந்து நான் நிறைய இடத்துல நான் ஸ்லிப் ஆயிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க வந்து நான், அதாவது தேர்ட் டைமென்ஷன்லயே அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த இடத்துல இப்படி பேசிதான் இவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த 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 நாலேஜ் வந்து இட் வாஸ் லேக்கிங் அப்சல்யூட்லி. அப்போ வந்து என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் இட். அந்த மாதிரி விஷயத்துல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க, ஓ இந்த இடத்துல இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இவங்க இப்படிதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, சோ நம்ம இந்த மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம ஏமாத்துறதுக்கோ இல்ல வந்து அவங்கள ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்ல, அதுல நான் போய் திருப்பியும் சிக்கிக்க கூடாது இல்லையா, நான் ட்ராப் ஆயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அத வந்து அந்த, ஏன்னா தேர்ட் டைமென்ஷன்
பீப்புள் நம்ம வந்து ஒதுக்கியெல்லாம் வைக்க முடியாது. அதுலயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அது அவங்க கிட்டயும் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை நாம எப்படி அதை கிரகிச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் நமக்கு வேணும். சோ அந்த அந்த உற்று நோக்கி பாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து மெடிடேஷன் பண்றது இல்ல, அவங்க நான் வெஜிடேரியன்ஸ், அதனால அவங்க கிட்ட என்ன போய் விஷயம் இருக்க போகுது? நோ நோ நோ, அந்த தப்பு செய்யவே செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணவே கூடாது. மெடிடேட்டர்ஸ் ஆர் நான் மெடிடேட்டர்ஸ், எனிவன் வில் ஹேவ் சத்தியம். அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா சத்தியம்ங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த என்ன சத்தியம் இருக்குன்னு அதை பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மையை நான் டெவலப் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அது கண்டிப்பா அது வந்து நான் டெவலப் பண்ணிக்கக்கூடிய குவாலிட்டியை வந்து, அந்த சத்தியத்தை பிரிச்சு பார்க்கறதுக்கான குவாலிட்டியை வந்து நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கணும். அதை டெவலப் பண்ண நீங்க என்ன பார்த்தீங்கன்னாலும், யார் பேசினாங்கனாலும் அந்த சத்தியம் என்னங்கிறது தெரியும். ஆனா அந்த சத்தியத்தை லொகேட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லிப் ஆயிடக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு இமோஷனல் ட்ராப்ல அந்த மாதிரி மாட்டிடாம அந்த அவேர்னஸோட நம்ம வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நிறைய இடத்துல. நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஐ குட் கீப் மை செல்ஃப் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான். என் மனசுக்குள்ள எனக்கு அந்த அமைதியை, அந்த சமநிலையை என்னால வச்சிருக்க முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் தான். இது இவ்வளவுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னா இல்ல இன்னும் நிறைய நிறைய இருக்கும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு புதுசா ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பேசிக்கா நாங்க வந்து ஃபாலோ பண்ற குவாலிட்டிஸ் இதெல்லாம் தான். ஸோ இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்களும் இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி எனர்ஜி கன்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் வந்து டெவலப் ஆகுது. அதாவது எந்த பிரச்சனை வந்ததுனாலும் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது. முதல்ல எல்லாம் வந்து பிரச்சனையே லொக்கேட் ஆகாது. அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லொக்கேட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனும் வந்து ரொம்ப லேட்டா கிடைக்கும். இதே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வித்தின் செகண்ட்ஸ் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ எனிதிங் நம்மளோட ஸ்பீட் ரைஸ் பண்ணிக்கவோ, நம்மளோட அந்த ஷார்ப்னஸை டெவலப் பண்ணிக்கிறக்கோ, அந்த ப்ரிசிஷன், அந்த துல்லியமா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஸ்கில், இது எல்லாமே வந்து எப்படின்னா கான்சியஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால தான், நம்ம படிச்ச தியரிஸை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்றதுனால மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. இது எல்லாமே சாத்தியம். கோமதி மறுபடியும் சக்சஸ் பண்ண முடியாது. சோ மூணும் ரொம்ப நெசமா மாறணும். அந்த ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து 100 அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சூசைட் வந்து பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்து அந்த மாதிரி வந்து யாரையாவது கேட்டாங்கன்னா கூட நீங்க வந்து அவங்க தயவு செஞ்சு எஜுகேட் பண்ணுங்க. சூசைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். கர்மா வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கானது. எந்த ஒரு விஷயத்த வந்து தப்பிக்கணும்னு நினைச்சு நம்ம வந்து சூசைட் பண்றோமோ, நாமளே யாரா இருந்தாலுமே பண்றோம் அப்படின்னாலோ, திருப்பியும் அதனுடைய வலி வந்து ஏன்னா இப்ப 12th ஃபெயில் ஆயிட்டேன் அதனால சூசைட் பண்றேன். எனக்கு வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால நான் வந்து சூசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நிறைய நடக்கும். பட் அந்த பிரேக்கப்னாலயோ இல்ல 12th மார்க்ஸ் ஃபெயில் ஆனதுனாலயோ சூசைட் அப்படிங்கிறது வருது அப்படின்னா, அதை விட மோசமான ஒரு ஃபெயிலியர் வந்து திருப்பி நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கட்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஹெவியான எக்ஸசைஸை வந்து நாமளே எடுத்துக்கிட்டு வருவோம். ஸோ அதனால தயவு செஞ்சு நோ சூசைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்குள்ள போய்க்கலாம். அடுத்தது என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்ம இப்ப இந்த மைண்ட் செட்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற மாதிரி மீன் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எல்லாமே இருக்கும். பட் ஹையர் டைமென்ஷன்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிஜமாலுமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அதுலயும் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தா தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த 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 அவங்களோட ஃப்ரெண்டு வந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்குவாங்கன்னா, அந்த கஷ்டத்தை கூட அந்த ஃப்ரெண்டு வந்து கொடுப்பாங்களாம். சோ அப்படிதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்களாம். அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம். கஷ்டம் வந்தாலும் சரி,
சந்தோஷம் வந்தாலும் சரி, அத 2 பேரும் எப்படி சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க. ஒருவேளை அதுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே 2 பேரும் ரொம்ப ரொம்ப பின்னி பிணைஞ்சு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் சார்ந்து இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களே கான்ஷியஸா டிசைட் பண்ணி நம்ம 2 பேரும் ஒரு 2, 3 ஜென்மத்துக்கு மீட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவாங்களாம். தென் அகெயின் தேல் கம் பேக் அகெயின் அண்ட் தேல் ஐ மீன் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி நடக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒருத்தரோட growthக்காக நடக்கிறது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த பிஎஸ்எஸ்எம் வந்து நிஜமாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மாஸ்டர் தில்லா ஹியர். மேம் சொல்லுங்க மேம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு மாஸ்டர். நீங்க சொன்னீங்க சம்டைம்ஸ் we have to அந்த சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த அவுட் சைட்ல போய் நம்ம இன்வால்வ் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே. ஓகே, ஆமாங்க என்னோட மேம். என்னோட சிச்சுவேஷன் வந்து நான் ஒண்டிதான் என்னோட ஹோல் ஃபேமிலி நான் ஒண்டிதான் வெஜிடேரியன். சோ எப்ப அவங்க மீட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒண்ணு கவுச்சி கலக்காம இருக்காது. இட்ஸ் லைக் பார்பிக்யூ செஷன் மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் அவாய்ட் பண்றது நல்லதா இல்ல நான் போய் கலந்துக்கலாமா? அதாவது உங்க மனசுல வந்து அருவருப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா நான் வெஜிடேரியன்ஸை நிறைய மீட் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும். உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு ட்ரெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா 100% அவாய்ட் பண்ணிடலாம் மேடம். ட்ரெயின் ஆகுது மேடம். அப்படின்னா அதனாலதான் நான் சொல்றேன். 100% அதான் நோ சொல்றப்போ நம்ம பழகிக்கணும் இல்லைங்களா? அதுதான். எஸ். உம். ஓகே, தேங்க் யூ மேம். அண்ட் இந்த எல்லா ரெக்கார்டிங்கும் நான் பார்த்தேன் இன்னைக்கு. ரொம்ப Okay. ரொம்ப நன்றி. Yesterday I missed the class. Excellent class on ruthlessness. நம்மளும் ruthless ஆ இருக்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உம். Okay, thank you master. Thank you ma'am. Thank you so much. ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? மாஸ்டர் சண்முகப்பிரியா பேசுறேங்க மாஸ்டர். சொல்லுங்க மேம். மாஸ்டர் இப்ப நம்ம பத்ரிஜி சாரோட 18 பிரின்சிபல்ஸ்ல ஒன் ஆஃப் த பிரின்சிபல் வந்து பூஜை புனஸ்காரங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது. இதுல வந்து நம்ம சில விஷயங்கள்ல நம்ம முன்னோர்கள் சொன்னது ஃபாலோ பண்ணுவோம். வீடு துடைக்கிறது வந்து ஈவினிங் 6 o'clock மேல வீடு துடைக்க கூடாது, நகம் வெட்டக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கலாமா? சோ அது ஒரு டவுட் இருக்குங்க மாஸ்டர் எனக்கு. மேம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சொல்லுங்க மாஸ்டர். என்னன்னாங்க மேடம், இப்ப வந்து 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது அப்படின்னா அந்த காலத்துல வந்து லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால வந்து நகத்தை வெட்டி எங்கேயாவது போட்டுட்டா அது கால்ல குத்தும். அது என்ன ஏதுன்னு பார்க்க முடியாது. அதனால வந்து அந்த காலத்துல வந்து நெயில்ஸ் கட் பண்ணக்கூடாது 6 o'clock மேல. அதே மாதிரி வீடு துடைக்க கூடாது. ஏன்னா எங்க இருக்கு எப்படி இருக்கு எதுவும் தெரியாது, ப்ராப்பரா தெரியாது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு ரீசன் வச்சிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு பாருங்க. அது லாஜிக்கலி அது உங்களுக்கு கரெக்டா வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்னு நம்ம வச்சிருக்க, அதாவது மூட நம்பிக்கைன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அது மூட நம்பிக்கை இல்ல. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நிஜமாலுமே ஃபேக்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து 100% லாஜிக்கல் ரீசன் இருக்கு, சயின்டிபிக் ரீசன் இருக்கு. சோ அந்த சயின்டிபிக் ரீசனை கரெக்டா லொகேட் பண்ணிட்டு நீங்க வந்து அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்க விட்டுருங்க. இல்ல ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேர் ஒர்க் போயிட்டு அவங்க வரதே வந்து 8 o'clock 9 o'clock தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வீடு மாப் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷனே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அதனால அவங்க பண்ணல. இப்ப வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு, லைட் இருக்கு, யூபிஎஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி வரிஸ் கிடையாது. சோ அது வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இல்ல. பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மைண்ட் வந்து நிறைய வேலை செய்யும். மைண்ட் வேலை செய்யவே கூடாது, ஆத்மா வேலை செய்யணுங்கிறதுக்காக தானே மெடிடேஷனே. சோ மைண்ட் வேலை செஞ்சது அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து அங்க வேலையே கொடுக்கவே மாட்டோம். அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இருக்கும். சோ அந்த மைண்ட் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பத்திரிஜி வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்றதே ஹையர் எண்டோட வேலை செய்யலாமே, டிப் ஆஃப் த பிரமிடுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மள புஷ் பண்றாரு பத்திரிஜி. அதனாலதான் அது புரிஞ்சுது மேடம். இன்னர் ஜர்னி பண்ணணும்னு சொல்றீங்க அந்த மெடிடேஷன் மூலமா, அது புரிஞ்சுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருந்துச்சுங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேடம். எனர்ஜி கன்சர்வ் பண்றது எப்படிங்கிறது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச்.
ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ. நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.